ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம ஒரு செக்டார் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஸ்டாக் வந்திருந்தது. அந்த ஸ்டாக் எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதை முதல்ல பார்க்கலாம். அடுத்து ஓவரால் நிஃப்டி எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்தெந்த செக்டார்லாம் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டாரு, எது இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரு, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீக்லி மார்க்கெட் அனலிசிஸில் பார்க்கலாம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது என்ன செக்டாரு, அது என்ன ஸ்டாக்கு. இங்கே பாருங்க, அது ஆட்டோ செக்டார். அதில் மதர்சன் இது நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து. இங்கே பாருங்க, மந்த்லி சார்ட், வீக்லி எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா 11%, 17.75 ருபீஸு, 11.77%. அட்லீஸ்ட் ஒரு 10% ரிட்டர்ன் வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். டெய்லி சார்ட்டு பயங்கரமான பிரேக் அவுட்டு, ஸ்கீஸ் பிரேக் அவுட்டு. நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடே இங்கே இருந்தது, நெக்ஸ்ட் அடுத்த நாள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிச்சு. மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில், அடுத்து க்ரீன், அடுத்து பெரிய பிரேக் அவுட். ஸோ 1 வீக்கில் நமக்கு 10% வித் வால்யூம்ஸ் பாருங்கள். மற்ற வால்யூம்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்குது. பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆர்சி 60க்கு மேலே இருக்குது. எல்லாமே ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ சூப்பரான பிரேக் அவுட் ஸ்டாக்காக நம்ம ஸ்டாக்கு மாறி இருக்கு. இது மாதிரியான ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்கு வேணுமா? கரெக்ட் செக்டாரு, கரெக்ட் ஸ்டாக்கு. நம்ம எடுக்கிற ஸ்டாக்கில் எதுனா 10ல் அவுட் ஆஃப் 6 7 இதுமாரி பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ க்ரீனில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நல்லாவே க்ரோ ஆகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் 50% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிங்கன்னா கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் ஆனால் போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக வளரும். ஸோ வாங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட ஈஸ்மை ட்ரேடிங் வீக்லி மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் டாப் டவுன் அப்ரோச் பண்ண போகிறோம். வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம இண்டெக்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ், இதுதான் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் ஈச்சர் மோட்டார் இருக்குது, எம்என்எம் ஃபினான்ஸ் இருக்குது. ஒரு ஆட்டோ செக்டார்லேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஸ்டாக் வந்திருக்கு, லைக் எம்டார் டெக்னாலஜி மாதிரி. எதுவும் மாறினாலும் மாறலாம், செக்டார் நல்லா சப்போர்ட் கொடுக்குது. ஸோ சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட்ஸில் மதர்சன், ஆல்ரெடி நம்ம மதர்சன் பார்த்துட்டோம். எக்ஸைடு, ஆரோ ஃபார்மா, யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம், கோல்டு அண்ட் சில்வர்ஸ் பார்க்கலாம். எல்லாமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பாருங்கள், ஆல் RSI 60. ஆக்சுவலாக இது அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. RSI 60ல் சப்போர்ட் எடுக்குது. ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. யூகே ஆல் RSI above 60 வருமா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, பட் RSI 60க்கு மேலே இருக்கு. விக்ஸு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஜெர்மனியும் ஆல் RSI above 60 பார்க்கலாம். ஆல் டைம் ஹை ஜெர்மனி, யூகே எல்லாமே இது பண்ணி. S&P 500 பாருங்கள், கீழே இருந்தது, சைட்வேஸில் இருந்தது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஆல் டைம் ஹை போயிருக்கு. நாஸ்டாக் மந்த்லி above 60, வீக்லியும் above 60 கிராஸ் பண்ணிடுச்சு. டெய்லியும் 60யை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு.
ஸோ நமக்கு வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து மேஜர் மார்க்கெட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு, சாரி, பிரேக் அவுட் இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான இதில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ணுது, மந்த்லி மந்த்லி இன்னும் 60 கிராஸ் பண்ணல, வீக்லியும் 60 கிராஸ் பண்ணல. அதனால தான் வந்து நிறைய ஸ்லோவாகிட்டே இருக்குது. டெய்லி டெய்லியில் வந்து 60 கிட்ட இருக்குது. 60 சப்போர்ட், ஆர்எஸ்எஸ் 60 மண்டே வந்து 60ல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது வந்து நல்ல பிரேக் அவுட்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கிராஸ் பண்ணி போச்சுன்னா மீன்ஸ் இந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரும்போது மறுபடியும் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது கிராஸ் பண்ணுதா இல்லை மறுபடியும் வந்து சைட்வேஸ்க்கு போகுதான்னு. மோஸ்ட்லி இந்த லெவலை மேலே பிரேக் பண்ணி இதுக்கு மேலேயே ஹோல்ட் ஆகிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் இங்கே 60 சப்போர்ட் எடுக்க வர சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் கேப் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து பாசிட்டிவில் போகுதா, பிரேக் ஆகுதா, மேலே மேலே போகுதான்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி மேலே கிராஸ் பண்ண முடியாமல் ரெசிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள், 60 கிராஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் பேங்க்ஸோட சம்வாட் பெட்டராக இருக்குது. சம்வாட்டில் நல்லாவே பெட்டராக இருக்குது. அதனால தான் அதுலேருந்து 2 ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கீஸ் ஓப்பன் ஆகுது. மந்த்லி இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 3 மந்த் ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. மந்த்லி அரசு வந்து 60க்கு கீழே வராமல் சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுது. ரொம்ப குட் சைனாக இருக்குது. அரசு வந்து வீக்லி 60 கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பிஎஸ்சி பேங்க் வந்து மறுபடியும் அவுட் பர்ஃபார்மிங்காக மாறும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸ், ப்ரைவேட் பேங்க்ஸு, பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. ஆட்டோ பாருங்கள், மந்த்லி வந்து ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக்கே கிராஸ் பண்ணிடுச்சு. சூப்பர் பிரேக் அவுட் செக்டாராக மாறி இருக்கு. வீக்லி பாருங்கள், சூப்பராக பிரேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. டெய்லி நல்ல பிரேக்கிங் கேண்டில்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆட்டோ செக்டார் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார். அடுத்து மெட்டல் செக்டார் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்எஸ் அபவ் 60. ஆனால் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணல. பாருங்க. ஸோ மெட்டலில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஐடி செக்டார் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மந்த்லி இந்த லெவல் என்ன கிராஸ் பண்ணும், பட் வந்து சப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐடி செக்டார் ஆர்எஸ் 60க்கு மேலே இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ரெசன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மா மந்த்லி அபவ் 60, வீக்லி ஆர்எஸ் அபவ் 60, டெய்லி 60ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மறுபடியும் இங்கே வந்து 60ல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இல்லை 20 SML சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்தடுத்து மேலே போய்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் பிரேக் அவுட்டில் நடக்கும். மீடியா, பிஎஸ்சி, கன்சியூமர் டியூரபிள்ஸும் வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்குது. எனர்ஜி சைட்வேஸ், ரியாலிட்டியும் வந்து சைட்வேஸில் போயாச்சு. எஃப்எம்சிஜி சப்போர்ட் ஹோல்ட் பண்ணுது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். டிஃபென்ஸ் செக்டார் பாருங்கள், அதுவும் வந்து ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணணுன்னு கொஞ்சம் தான் இருக்குது. ஆல் ஆர்எஸ் அபவ் 60 இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்ஃபார்மிங் செக்டாருடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ஃபார்மா மட்டும் இருந்தது, ஃபார்மா ஆட்டோ வந்துச்சு, இப்போ வந்து டிஃபென்ஸு, மெட்டல் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து மந்த்லியில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இப்போ ஓவராலாக மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தா நிறைய செக்டார் பாசிட்டிவ் வருதுன்னா நிஃப்டி வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இதான் நம்ம வந்து ஓவரால் அனலைசிஸ் அபவுட் நிஃப்டி அதர் செக்டார்ஸு. இப்போ நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கலாம். கோல்டு பாருங்கள், மந்த்லி
RSI 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. 60 சப்போர்ட் எடுத்து இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த மந்த் ஆகஸ்ட் இப்பதான் வந்து 8 தான் ஆகுது. மந்த்லி இப்போவே இதை கிராஸ் பண்ணியாச்சு. 60 சப்போர்ட் ஆச்சு. பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். வீக்லி 40 சப்போர்ட், டெய்லியில் வந்து பொலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் ஓப்பனிங், மறுபடியும் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்கு. RSI 60க்கு மேலே போயிருக்கு. ஸோ வெரி குட் டைம்னு சொல்லலாம். சில்வர் என்ன பண்ணுது இதே டைமில்? சில்வர் என்ன பண்ணுது? மந்த்லி இது வந்து 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டல் அதையே வந்து கிராஸ் பண்ண போகுது. வீக்லி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி வந்து 60 கிராஸ் பண்ணுது, ப்ளஸ் ஸ்க்வீஸ் ஓப்பன் ஆயிருக்கு பொலிஞ்சர் பேண்டு. ஸோ சில்வர் கோல்டு எல்லாமே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து பிரேக் அவுட்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மதர்சன் சுமி ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ். இங்கே பாருங்க பிரேக் அவுட் எதுலேருந்து வருது பாருங்க. எல்லாமே வந்து ஆட்டோலேருந்து தான் வருது. இது இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பட் வந்து RSI அபவ் 60 போயாச்சு. எக்ஸைடு வீக்லி இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கிராஸ் பண்ணியிருக்கு. டெய்லி நல்லா மேலே மேலே போயிட்டே இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் கிராஸ் பண்ணியிருக்கு எக்ஸைடு. நெக்ஸ்ட் ஆரோ ஃபார்மா மெட்டல் செக்டாரில், சாரி ஆட்டோ செக்டாரில் மதர்சன் எப்படியோ அதுமாதிரி ஃபார்மா செக்டாரில் ஆரோ ஃபார்மா இருக்கு. சாரி அரபிந்தோ ஃபார்மா மந்த்லி ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தது. வீக்லியும் அபவ் 60 RSI 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. பெரிய கேண்டலோட ஜம்போ கேண்டலோட பிரேக் பண்ணியிருக்கு. இங்கேயும் ஒரு பெரிய கேண்டலோட பிரேக் பண்ணுச்சு. பட் ஆனால் ஃபாலோ த்ரூ கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து பெரிய கேண்டல்ஸோட பிரேக் பண்ணியிருக்கு. வால்யூம்ஸ் வந்து இந்த செல்லிங் வால்யூம்ஸோட இந்த வால்யூம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த இடத்துல பையிங் வால்யூம்ஸ் பெட்டராகவே இருக்குது. க்ரீன் வால்யூம்ஸ் வந்து மற்ற வால்யூம்ஸோட ஹையாகவே இருக்குது கம்பேரட்டிவ்லி. ஸோ இதுவும் பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்கும். மேலே இதுக்கும் மேலே கிராஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து அரபிந்தோ ஃபார்மா வந்து அடுத்து நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது வாங்கலாம். பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம எப்போ அடுத்தது வாங்கலாம்னா பிரேக் அவுட் ஆகும்போதே வாங்கலாம். அந்த லெவலில் கிராஸ் பண்ணும்போது வாங்கலாம். ஹை ரிஸ்க் என்ட்ரி, லோ ரிஸ்க் என்ட்ரினா மறுபடியும் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வாங்கும்போது லோ ரிஸ்க் என்ட்ரியாக நமக்கு இருக்கும். ஹேண்ட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வாங்குகிறோம். அடுத்தது நமக்கு யூனியன் பேங்க் பார்க்குறோம். நம்ம பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதில் வந்து யூனியன் பேங்க் வந்து 60 RSI மந்த்லி வந்து 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 205. லாஸ்ட் டைம் கரெக்டாக அதில் போய் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. இப்போ நமக்கு இன்னும் ஒரு 25 ருபீஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவ்வளோ இருக்குது 183. ஒரு 20 ருபீஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வீக்லி ஜஸ்ட் இப்போ தான் கிராஸ் பண்ணுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதில் வந்து ட்ரேட் பண்ணணும். டெய்லி அபவ் 60 போயாச்சு யூனியன் பேங்க். இந்தியன் பேங்க் இதை விடவே பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்தியன் பேங்க் மந்த்லி 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. வெரி குட் சைன். சூப்பரான ஸ்பின்னிங் டாப்பை கிராஸ் பண்ணியிருக்கு. நமக்கு இதனுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான் 769. லாங் டேர்முக்கே இதுதான் ஸ்டாப் லாஸு. சப்போஸ் இங்கே வந்து யாருன்னா இந்தியன் பேங்க் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இதையாக வைக்கலாம். உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 769 வந்து ஸ்டாப் லாஸை கொண்டு போய் வைக்கலாம். சூப்பரான வந்து சப்போர்ட் ஜோனாக இது வந்து இருக்கும்.
இங்கேருந்து இந்தியன் பேங்க் இன்னும் மேலே போகிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கும். மந்த்லி வைஸ், லாங் டேர்ம் வைஸ். இது இன்னும் வீக்லி 60 கிராஸ் பண்ணலை. ஸோ மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாருமே. அப்போது எஸ்பிஐ பேங்க் இதோட பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். எஸ்பிஐ மந்த்லி இதுவும் 60 சப்போர்ட் எடுக்குது, வீக்லி இதுவும் 60 கிராஸ் பண்ணுது, டெய்லி 60க்கு மேலே இருக்குது. மோரார்லெஸ் எல்லா பிஎஸ்சி பேங்க்கும் வந்து வீக்லியில் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய தேவை. பட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. லைக் கனரா பேங்க்கும் நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே வருது. அதுக்கப்புறம் நம்ம டபிள்யூ பேட்டர்னில் ஒரு ஸ்டாக் பார்த்தோம்ல, சோனா பிஎல்டபிள்யூ ப்ரீசிஷன் ஃபோர்ஜிங்ஸ். இது பாருங்க, மந்த்லி நம்ம வந்து டிஃபென்ஸ் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது சேம் பேட்டர்ன், சேம் இதுமாரி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது எம்டாரில் சொல்லியிருந்தாச்சு. நெக்ஸ்ட் இது பிரேக் அவுட் ஆகும்போது சொல்லியிருந்தாச்சு. ஆனால் இது நம்ம இந்த இடத்துல சொல்லலை. இப்போ தான் ஆட்டோ செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். 840க்கு மேலே போகுதுன்னா டபிள்யூ பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 400 ருபீஸ் 50% ரிட்டர்ன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும் இதில். ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுருங்க. பிரேக் அவுட் ஆனால் கண்டிப்பாக வந்து சிம்பிளான பேட்டர்ன், பவர்ஃபுல்லான பேட்டர்ன், லாங் டேர்முக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஆல் ஆர்எஸ்ஏ அபவ் 60, வீக்லி அபவ் 60, டெய்லி அபவ் 60. ஸோ இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டபிள்யூ பேட்டர்ன் வந்து எவ்வளோ பெஸ்ட்டான பேட்டர்ன், எவ்வளோ சிம்பிளான பேட்டர்ன். பெஸ்ட்டுன்றத விட ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன், ட்ரேட் பண்ணுற ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவில் இருக்குது, டபிள்யூ பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஆட்டோ செக்டார்ஸில் ஒரு சில ஸ்டாக்லாம் நான் இன்னும் பார்க்கலான்னு நினச்சேன். கெய்ன்ஸ் டெக்னாலஜி மந்த்லி 40 சப்போர்ட், வேல்யூ பை பாருங்கள், வேல்யூ பை மந்த்லி 40 சப்போர்ட்டில் இருக்குது. வீக்லி 40லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. டெய்லி ஆர்எஸ் 60க்கு மேலே இருக்குது. இதுக்கு ரிசல்ட் இருக்குது போல், எப்பன்னு பார்க்கலாம். 7th ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ ரிசல்ட் எப்படி பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் மண்டே மூவ் ஆகலாம். லாஸ்ட் டைம் வந்து முத்து ஃபினான்ஸ் வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு சொல்லியாச்சு. பட் ரிசல்ட் பேடாக வந்துச்சு, கீழே வந்தாச்சு. கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ இது ஒரு ரிசல்ட் இன்னைக்கு இருக்குது. மண்டேக்கு அப்புறம் இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அசோக் லீலாண்ட் இது வந்து ஆல் ஆர்எஸ்ஏ அபவ் 60, மந்த்லி 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. டிவிஎஸ் மோட்டார் மாதிரி இதுவும் 60ல் சப்போர்ட் எடுத்து நல்லா மூவ் ஆகுது. வீக்லி கிராஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ பார்த்துட்டு இதை வந்து ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கல் மந்த்லி 40 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவை. இது ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது, லோயர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹையர் பாட்டம் இங்கே ஃபார்ம் பண்ணதுன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கல்ஸும் நல்லாவே இருக்குது. வீக்லியில் ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. வீக்லியில் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆனதுருக்கு, 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து குட் ஸ்டாக்குன்னே சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கும். இல்லைனா வந்து இதை வந்து லாங் டேர்முக்கு இது ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். டிவிஎஸ் மோட்டார் ஆல்ரெடி நல்லா அவுட் பர்ஃபார்மிங் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இந்த அனலைசிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு என்ன அனலிசிஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டினியூஸாக இந்த வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வந்து டாப் டவுன் அப்ரோச்சில் எப்படி செக்டாரில் எப்படி ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணுறோம், எந்த செக்டாரில் எந்த ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்களே ஓனாக வந்து அப்புறம் அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. இந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டாக்கும் செக்டாரும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதும் ரெண்டும் வந்து சேமாக இருந்ததுன்னா கண்டினியூஸாக சேமாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 6 மந்த் வந்து எல்லாமே சேமாக இருந்தால் உங்களோட அனலைசிஸ் கரெக்டு. நீங்களே போனால் அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி அதை வந்து பேப்பர் ட்ரேடில் வச்சு பாருங்கள். சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் சப்போர்ட் இல்லாத டைம்லேயே நம்ம செலக்ட் பண்ணுற செக்டார்ஸு ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட் சப்போர்ட்ஸில் இன்னும் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த அனலைசிஸ் வந்து ஃபாலோ பண்ணால் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.